ஓம் நமச்சிவாயா. பொதுவாக இது மனைவிமார்களுக்கு மட்டும். கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து கடனை ஒன்றா வாங்கி ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க. அது ஏதோ ஒரு தொழில் நான் குறிப்பிட விரும்பலை. ஏதோ ஒரு தொழில் பண்ணுற விரும்புகிறீங்க. நல்லா ஓஹோன்னு இருக்கிறீங்க. நல்லா 2 பேருமே வேலைக்கு போயிட்டு நல்லா நல்லா ஆளை வச்சு நல்லா வேலை செய்கிறீங்க. ஒரு சில காலகட்டத்தில் யார் கண்ணு பட்டோ போட்டி போறாமையோ நஷ்டமாயிருது. அந்த நேரத்தில் நீ கடனெல்லாம் அடைச்சிட்டு அப்புறமேட்டு என்ன கூட்டிட்டு போப்பன்னு மனைவிமார்கள்லாம் கணவன் விட்டு ஓடி போயிடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. லாபமோ நஷ்டமோ கணவனோட கடைசி வரலும் கை கொடுங்க. ஒரு சில கணவன்மாரெலாம் சொல்லிட்டு அழுகுறாங்க. பெண்கள் மனைவிமார்களும் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. லாபமோ நஷ்டமோ என்ன ஆனாலும் சரி அவருக்கு நம்பிக்கை கொடுங்க. பார்த்துக்கலாங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போடலாம். இந்த மாதிரிலாம் விட்டுட்டு அந்த கணவன்மாரை அழுக வச்சுட்டு இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. பாவம் தானே. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஒற்றுமையா இருங்க. ஓஹோன்னு உயரலாம். நம்பிக்கை கொடுங்க. ஓம் நமச்சிவாயா.